சொல்லி பணம் எடுக்க முடியாது. 1000 பொய் சொல்லுவோம், மிகைப்படுத்துவோம். அதே மாதிரி வெளியே செய்கிற தொழில்கள் எதை ஒன்றாலும் 1000 பொய் சொல்லி தான் உலக வாழ்வோம். ஆனால் எங்கே எப்படி இருந்தாலும் தெய்வத்தாண்ட வரும்போது சத்தியம் மட்டும்தான் நிற்கணும் சாமி. அதுதான் நிலையான பொருள். அது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாய்கிட்ட போனால், தகப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாயிரு, கடவுள்கிட்ட போய் நின்னா நல்ல பக்தனாயிரு, ஒரு குருக்கிட்ட போனால் நல்ல சீடனாயிரு, ஒரு மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனாயிருக்கு. பழகி நிற்கலாம், பக்குவம் வந்துடும். இதெல்லாம் வராமல் ஏர்மாறாக பண்ணிக்கணும், ஏர்மாறாக பேசிக்கின்னு இருந்தால் பக்குவம் போயிடும் நம்மளை விட்டு. முதல்ல மனிதன் பக்குவம் அடையணும். பக்குவம் அடைஞ்சால் வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைக்கிற மனோபாவம் வந்துச்சுன்னு சொன்னாவே அவன் அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவான். ஆனால் வெற்றி வரும்போது ஆரவாரமாகவும் தோல்வி வரும்போது தோண்டு போகிறதும் அது மனிதனுக்கு இயற்கையாக போச்சு. ஆனால் இந்த யோக பாதையில் வரவனுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாகிடுவான், துக்கமும் சந்தோஷமும் சமமாகிடும். அப்படி வரும்போது அவனுக்கு அமைதி மட்டும்தான் மனிதனுக்கு நிலை. மனுஷன் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், துக்கத்தையும் அனுபவிக்கிறான், அவனை அமைதியை அனுபவிக்க முடியல. அமைதியை அனுபவிக்கிறது தான் மனிதனுடைய வாழ்வு. ஆனால் அதை மறந்துட்டு இவன் வேறு எதுலையோ போய் ஈடுபட்டு உண்மையை தெரிஞ்சிக்காமல் வாழும்போது அந்த அமைதியை இழந்துட்டு ஆரவாரத்தில் போய் துக்கத்தில் விழுந்து எழுந்துக்க முடியாத மாறி போகிறான். அந்த மாற்றங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கணும் இந்த ஞான பாதைன்றதுக்கு தான் நான் இவ்வளோ பேசிக்கிறேன் சாமி. அது எல்லாருக்கும் இன்றைக்கி உலக நாடு முழுக்க பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகள் வெளிநாடுகள்லேருந்து பழகி இருக்குது. இன்றைக்கி இப்போது நம்ம கிட்ட இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த மாதம் பௌர்ணமிக்கு வந்திருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மா வந்துருக்குறாங்க, அப்புறம் தர்ஷினின்னு இதுலேருந்து வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து மகாதேவன்ட்டு அவங்க ஃபேமிலி வந்திருக்குது. இப்படி உலக நாடில் எல்லா நாட்டிலேருந்தும் இன்றைக்கி வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஆன்மீகத்தில் பொய்யோ கற்பனையோ இருக்கக்கூடாது சாமி. மற்றவன் எடுத்துக்கணும்னு நீ பேசணின்னா பொய் பேச ஆரம்பிச்சிடுவேன். நீ பேசணுன்னு மட்டும் பேசணுமே தவிர மற்றவன் எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டோம் அதை பற்றி நீ கவலைப்படவே கூடாது. அதுதான் ஆன்மீகம். எந்த மகானும் மற்றவன் எடுத்துக்கணும்னு பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி மகானுன்ற பேரில் பல பேர் போலி வேஷமாக போட்டு மிகைப்படுத்தி பேசி கடவுளை கற்பனைக்கு எடுத்துன்னு போய் விட்டுடுறாங்க. கடவுள் வருவார், அத்தை பண்ணி கொடுப்பாரு, உனக்கு இத்த பண்ணி. எந்த கடவுளை உனக்குள்ளே இருக்கிற கடவுளை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் தேடி எந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார்? அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட நீ பேசுனீன்னா உண்மை போய் உனக்கு விளங்கிடும். எந்த கற்பனைக்கும் நீ போக மாட்டேன். அந்த மாதிரியான வழியை சொல்லி கொடுக்கணும். இது மக்கள் தவிக்கிறான் இன்றைக்கி. நான் அதிகமாக கடவுளை பற்றி பேசுகிறதே இல்லை சாமி. ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடு? சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, சோறு இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா? எல்லாமே இருக்கிற கடவுளை பற்றி ஏன் பேசிங்க எடுக்கணும்? குழம்பி போய்கிற மனிதனை பற்றி பேசுங்களேன். அது பல பேர் மனம் தெளியிட்டமே, தெளிஞ்சா கடவுள் வழிபாடு நல்லா சிறப்பாக இருக்குமே. அதுக்காக மனுஷனை பற்றி அதிகமாக பேசுகிறேன், மனசை பற்றி அதிகமாக பேசுகிறேன், அப்புறமா கடவுளை பற்றி பேசுகிறேன் சாமி. இதுதான் என்னுடைய வழிபாடாக போயின்னு இருக்குது. ஐயாவுடைய யூடியூப்பை நான் அதிகமாக பார்த்து அவருடைய சொற்பொழிகள் உபதேசங்கள் எல்லாம் அற்புதமாக கேட்குறதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும். உண்மையான கருத்து தான் எதுவுமே, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் அவர் பலராம் அவர் ரசித்து அவரை எப்படின்னா பார்க்கணுன்றது முயற்சி பண்ணி வந்திருக்கிறோம். நான் சொல்லப்போனால் நான் ஒரு 100 படத்துக்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன். ரஜினி, கமல், சிவாஜி, கமல் எல்லாரும் கூட நடிச்சிட்டு நான் எல்லாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருக்கும் பண்ணலை. ஏன்னாக்கா இது தயாரிப்பில் போயிட்ட பிறகு இதில் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு வைக்கலை. நான் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிகர் தான் போனேன். ரஜினி கூட 7-8 படம் நடிச்சிட்டேன். கமல் சார் கூட பண்ணியிருக்கிறேன், விஜயகாந்த் எல்லாருமே இப்போ இன்றைக்கி சாதாரணமாக இவர்கிட்ட எந்த நடிகர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். எல்லாம் அடியேன்னு வந்திருக்கேன். ஐயாவை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பக்குவத்தோடு வாழுங்க, முடிவுன்றது அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்றாரு. அப்போது பாதிப்புகள் அதோட விளைவுகள்ன்றது நமக்கு தொடர்ச்சியாக வரும். நேரம் உடலும் போல், உடல் என்ன தான் நேல் வேணான்னு சொன்னாலும் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் வரும். அது இயற்கைன்றதை நம்ம ஏற்றுக்கணும். மனம் ஒன்று இருக்கிற வரைக்கும் அதோட தொடர்ச்சிகள் இன்பத் துன்பங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மனுஷனாக இருக்கிற எல்லாருக்குமே மனம்ன்றது அழியிற வரைக்கும். அப்போ மனம்ன்றது அழியிற வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். அப்போ நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னப்பா பாடம் பண்ணுறோமே நமக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. பாடம் பண்ணாலும் இதுதான் இயற்கை. பாடம் பண்ண சொல்கிறது எது? மனம்தான். குருவும் மனம்தான். ஐயா சொன்னார் இல்லையா, மனமே குரு. நம்மளை கெடுக்கிறது அதுதான், நம்மளுக்கு வழிகாட்டுறது அதுதான். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஆங்காரம்னு ஒன்று இருக்குது. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக
ஆங்காரத்தை வெளியே விடாத, உனக்குள்ளே வச்சுக்க அப்படின்றாரு. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா எது வழி நடத்திருக்குது? அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆங்காரம் தான். நான் போவேன், என்னால் முடியும், நான் எனக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அங்கே போவேன், அங்கே கற்றுப்பேன் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா அது யார்? அவங்களோட ஆங்காரம் தான் அவங்கள புஷ் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போது ஆங்காரன்றது ஒரு மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கான தாரதமியங்கள் இருக்குது. சில சமயங்கள் அதோட ஏற்பாடுகள் கிடைக்கும், அது தவிர்க்கவே முடியாது. அப்போ நம்ம ஏற்றுக்கணும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், போகணும் விடாமல் வச்சா போகும்போது மனம் வேலை குறைய ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி தான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தன்றது அப்போ தான் கிடைக்கும். அப்புறம் இது சில பொதுவான கேள்விகையா, பாடம் பற்றி இல்லை, ஆனால் பொதுவான நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். கோவில் போகிறவங்க பக்தியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்குவேன்னு சில கேள்விகள். பெரும்பாலுமான பழம்பெரும் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 கால பூஜைகள் செய்வாங்க. இந்த 6 கால பூஜைகள் எல்லாம் செய்யறதுல ஏதாவது சூக்ஷ்மம், அதாவது ரகசியம் இருக்கா தெரிஞ்சுக்கணும். சரி, ஐயா சொல்கிறாரு, மனம்தான் உன் கோயில், அதில் தினமும் இறைவனை வச்சு பூஜை பண்ணுன்றாரு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தினமும் 1 மணி நேரம் பண்ண சொல்ல. 1 மணி நேரன்றது ஒரு அடையாளத்துக்காக தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஜை பண்ண சொல்கிறாங்க. அப்போது உங்கள் மனவண்டத்தில் இறைவன் குடிக்கொண்டுட்டீங்கன்னா வெளியே போய் பூஜை பண்ணதில்லை. 6 கால பூஜையை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். எதை வச்சு பண்ணுவீங்கன்னா உங்கள் மூச்சை வச்சு தான் நீங்கள் பண்ணியாகணும். ஏன்னா அதுதான் நீங்கள், உங்களை வச்சு தான் நீங்கள் இறைவனை வழிபட முடியும். ஏன்னா இறைவனோட அடையாளம் தனியாக எங்கேயுமே கிடையாது. நான் தான் இறைவன், இறைவன் தான் நான். அது நான் இப்போ உணரலை, ஏன்னா நான் ஒரு அடையாளத்தோடு இருக்கிறேன். தியாகு அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு நான் இருக்கிற வரைக்கும் அதை உணர முடியாது. அப்போ இறைவனை தொடர்ச்சியாக நான் பண்ணணும். எப்போது என் மனன்ற கோயிலில் அவனை கட்டிட்டு, திருவண்ணூரில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ராஜா ஒரு இடத்துல கட்டியிருந்தார் கோயில், ஆனால் அங்கெல்லாம் இறைவன் போல ஒருத்தன் மனக்கோயில் கட்டியிருக்காரு. அங்கே போய் இறைவன், எப்பா எனக்கு அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கான்ப்பா, நான் அங்கே தான் போகிறேன். இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறேன், எங்கள் கோயிலுக்கு வராமல் கனவுல போய் சொல்கிறேன் இறைவன், எனக்கு ஒருத்தன் அங்கே கோயில் கட்டி வச்சுருக்காண்டா, நான் அங்கே தான் போவேன். எப்பா நான் உனக்காக இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறேன்னா, இதெல்லாம் கோயிலே இல்லைடா, அங்கே ஒருத்தன் கட்டிக்கிறேன் அதான் கோயில். இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறேன், அந்த கோயில் இல்லைன்னா இப்போ அவ்வளோ அதோட சிறப்பாக பண்ணிக்கிறாங்களா? அங்கே ஊரில் வந்துக்கிறேன், யாரும் கோயில் கட்டிருக்காங்கன்னா யாருமே இல்லைப்பா, கோயில் எங்கே இருக்குது? யாருமே இல்லை. இங்கே ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் தான்ப்பா இறைவன் மனசுக்குள்ளே கோயில் கட்டியிருக்காரு. இப்போது நானும் எப்படி இருக்கணும்னா என் மனசுக்குள்ளே இறைவனை வச்சுருக்கணும். கோயிலை கட்டி 6 கால பூஜை நான் அங்கே பண்ணோம்னா எனக்கு முக்தி மோட்சம் எல்லாமே கிடைக்கும். அப்போ நாம் எப்படி பண்ணோம்? கோயிலில் விழுந்து வணங்குறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அடையாளம் தான். அங்கே என்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்குள்ளே நடந்தால் நாமளும் இறைநிலையை அடைய முடியும். அதுதான் உண்மை. அதுக்காக தான் அங்கெல்லாம் அடையாளமாக தான் வகிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன இன்னொன்று, சிவன் வந்து ஆதியோகின்னு சொல்கிற ஒரு பேர் இருக்குது. அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்டையாகவும் தியானிலையாகவும் இருப்பார். நம்மளை படைத்தவர், எல்லாமே தெரிஞ்சவர், அவரே எப்போவுமே தியானிலே இருக்காருனாக்கா அவர் எதை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்காரு? ஒருத்தர் கேட்டார், ஏம்மா நான் தவம் இருக்கிறேன், காரணம் என்ன? நான் நல்லா இருக்கணும், எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு தானே தவம் இருக்கிறேன். இங்கே எல்லாரும் அதுக்காக தானே வந்திருப்பீங்க. போதும் ஜென்மம், இன்னொரு வாட்டி பிறக்கணும், நான் தவம் பண்ணுறான், இந்த ஜென்மம் இதோட போயிடணும் அப்படின்னு தான் தவம் பண்ணணும். அப்போ சிவபெருமான்னா இந்த வேஷம் சிவபெருமான வேஷம் இதோட போய் நான் தவம் பண்ணுவார் இல்லை, அவர் நமக்காக தவம் இருக்கிறார். இறைவனே தவம் இருக்கிறான்னா அப்போ நான்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அடையாளமாக அவரே வாழ்ந்து காட்டுறார். ஏன்னா அவரோட உண்மை சொரூபத்தை நம்மளால் உணரவே முடியாது. இறைவனாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் உணரவே முடியாது. ஏன்னா மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடரேன்றாங்க. ஜோதி பாடம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் பார்த்த காட்சியில் புகை வந்துதா? ஜோதினா புகை வரும் இல்லையா? புகை வந்துதா? வரலை. அதுதான் மாசற்ற ஜோதி. அப்போ எங்கே இருந்தது? அதெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இறைவன்றவன் செஞ்சே காட்டுறான். குருவானவரே வாழ்ந்து காட்டுற மாதிரி இறைவன்றவனும் அது தவத்திலே இருக்கிறான். இறைவனே தவத்தில் இருக்கும்போது இறைவனை சிவா சிவா சிவான்னு சொல்கிற நாம எப்படி இருக்கணும்? அதே தவக்கோலத்தில் தான் இருக்கணும். எப்படிலாம் இருக்கணும் சாமி? காலையில் எழுந்து 1 மணி நேரம் பண்ணிவிட்டு அதோடு அப்படி தூக்கி போட்டுட்டு போயிடலாமான்னா அப்படி கிடையாதுப்பா. எப்படி இருக்கணும்? கூடி பிரிந்து விட்ட கொம்பனையை காணாமல் தேடி திரிபவன் போல் இருப்பது எக்காலம் அப்படின்றார். யார் சொல்கிறது? பத்ரகிரியார் சொல்கிறாரு. கூடி பிரிந்து விட்ட கொம்பனையை காணாமல். புரியுதுங்களா? மனைவி கூட இரவு கூடி பிரிஞ்சிட்டாங்களாம். திடீர்னு கண்ணை வச்சு பார்த்தா மனைவி காணணுமா? மனைவி காணணும் சும்மா இருப்பாங்களா? எங்கே போய் விட்டுருப்பாங்க? அவனுக்கு பக்குன்னு இருக்கும், எங்கடா பொண்டாட்டியை காணும் தேடுற மாதிரி நாம் இறைவனை ஒரு கணம் கூட விடாமல் தேடணுமா? கூடி பிரிந்து விட்ட கும்பனையை காணாமல் தேடி திரிபவன் போல். மனைவி காணணும் ஒருத்தர் எப்படி தேடுவானோ அந்த மாதிரி இறைவனை ஒரு செகண்டை நான் நினைக்கலாம் கூட தேடி திரியணுமா? கண் இமைக்கும் நேரத்தில் கூட அவனை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பரிபக்குவ நிலைக்கு நமக்கு வருமானம் வராது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும்.
சரிங்களா? அதுக்கு முன்னுதாரணம் தான் சிவன் வந்து நமக்கு வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காரு. அவர் தவம் இருக்கிறது யாருக்காக? அவருக்கு அதால் பயனே கிடையாது, நமக்காக தான் இருக்காரு. இந்த ஜென்மெல்லாம் இன்னும் நம்மளை வந்து சேராமல் இருக்குது அப்படின்னு நமக்காக தான் அவர் இருக்கிறார்.